கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் கிறிஸ்தவ வரலாற்றை அறிந்தவர்களாகவும் அதை சற்று ஆராய்கிறவர்களாகவும் இருப்பீர்களானால், கடந்த 2 அல்லது 3 தலைமுறைகளுக்கு முன்பாக இருந்த கிறிஸ்தவ பிரசங்கங்களிலும் பாடல்களிலும் இருந்த ஒரு பிரதானமான அம்சம் இந்த நாட்களிலே காணப்படாமல் இருக்கிறதை உங்களை இலகுவாகவே கண்டுபிடிக்க முடியும். அதுதான் பரமதேசமாகிய பரலோகத்தை குறித்த பிரசங்கங்களும் பாடல்களும் இன்றைக்கு அதிகமாக நாங்கள் கேட்கிறதில்லை. அதிகபட்சமாக கிறிஸ்தவ நல்லடக்க ஆராதனைகளிலும் நினைவு நாள் நிகழ்வுகளிலும் தான் பரலோகத்தை குறித்த பிரசங்கங்களையும் பாடல்களையும் நாம் கேட்கிறோம். காலம் கடந்து நிற்கிற பல பாடல்களை நாம் பார்க்கிற பொழுது அப்படிப்பட்ட புதிய பாடல்கள், பரலோகத்தை குறித்த புதிய பாடல்களை நாம் இப்பொழுது கேட்கிறதில்லை. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, அதே போல தேவனே உமது அண்டை என்ற அந்த பாடல், இப்படிப்பட்ட பல பாடல்கள் இந்த நாட்களிலே அருகி கொண்டு வருகிறதை கிறிஸ்தவ வட்டாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆங்கில பாடல் வரிசைகளிலே பார்க்கிற பொழுது திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம், ஐ எம் ஜஸ்ட் பாசிங் த்ரூ என்ற அந்த அருமையான பாடல்கள் எல்லாம் பழம் பாடல்களாக போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைய கிறிஸ்தவ வட்டாரம் இப்பொழுது நாம் இந்த பூமியிலே வாழ்கிற பொழுது தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை அறிகிறதிலும் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவர்கள் அதிகமான ஆர்வத்தை காட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல என்பதை திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களானால் நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்களே அல்ல. யோவான் 15ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலே, நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். நாம் இங்கே குடியிருந்தாலும் நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு இது அல்ல. நாம் பரலோகம் என்ற அந்த குடியிருப்புக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்துகிற இடமாக இது இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு அந்த நிருபத்தை எழுதின வேளையிலே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துடைய 20ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே சபைக்கு தம்முடைய நிருபத்தை எழுதின பொழுது அவர்களுடைய வாஞ்சையும் விருப்பமும் எதுவாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிற பொழுது கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று அவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த எபிரேயருடைய நிருபத்தினுடைய 11வது அதிகாரம் கிறிஸ்தவ வட்டாரத்திலே அது விசுவாச வீரர்களுடைய பட்டியல் என்று அழைக்கப்படுகிறது, ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். இந்த 11ஆம் அதிகாரத்துடைய 1வது வசனம் ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய வரைவிலக்கணம், டெஃபினிஷன் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த், அதை குறித்து அது பேசுகிறது. விசுவாசமானது நம்பப்படைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாய் இருக்கிறது என்று அது சொல்லுகிறது. 2வது வசனத்தை கவனிப்பீர்களானால் அந்த 2வது வசனத்திலே அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியத்திற்காக இந்த முன்னோர்கள் நற்சாட்சியை பெற்றார்கள் என்று கேட்டால், for their faith, அவருடைய விசுவாசத்திற்காக அவர்கள் நற்சாட்சியை பெற்றார்கள். அவருடைய விசுவாசமானது இந்த பூமியிலே வாழ்வதற்கு மாத்திரம் இருக்கவில்லை, மாறாக அவருடைய விசுவாசமும் அவருடைய மரணமும் ஒரு விசுவாசத்துடைய மரணமாகவே இருந்தது. அதனாலே தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே, இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே கண்டு அவைகளை நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்று படிக்கிறோம். அந்த முன்னோர்களுடைய நல்ல சாட்சி என்னவென்று கேட்டால், அவர்கள் விசுவாசத்தோடு வாழ்ந்தார்கள் என்று மாத்திரமல்ல, அவருடைய மரணமும் கூட விசுவாச மரணமாகவே இருந்து விசுவாசத்தோடு அவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்ற நல்ல சாட்சியை அவர்கள் பெற்றார்கள்.
1 சாமுவேலுடைய புஸ்தகம் 20வது அதிகாரத்திலே ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல். நீங்கள் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் அது சொல்லப்படுகிறது, யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசி, நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதனால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாய் இருப்பதனால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். பிரியமான தேவஜனமே, நாம் இருக்கிற இடம் ஒரு நாளிலே காலியாகும். அப்பொழுது நம்மை குறித்து விசாரிப்பார்களானால் நம்மை குறித்த சாட்சி எப்படி இருக்க போகிறது? ஒரு நல்ல சாட்சி நமக்கு இருக்குமா? நாம் கடந்த 14ஆம் தேதி நம்முடைய ஊழியக்காரனாகிய சாம் தேவநேசம் ஐயாவுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடினோம். அநேக டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்டில் இருந்து வந்து அவரை குறித்த சாட்சியை சொன்னார். குடும்பத்தார் சொன்னார்கள், ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், அவரோடு பழகினவர்கள் சொன்னார்கள், வேறு திருச்சபையிலிருந்து வந்து சொன்னார்கள். ஒரு நல்ல சாட்சியோடு கூட அவர்கள் சொன்னதை நாம் கவனித்தோம். பிரியமானவர்களே, திரும்பி பார்க்கும்போது அவர் இருக்கிற இடம் இல்லை, காலியாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரசங்கிக்கிற என்னுடைய இடம் ஒரு நாளிலே காலியாகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச மக்களாகிய உங்களுடைய இடம் ஒரு நாளிலே காலியாகும். நம்மை குறித்து விசாரிக்கிற பொழுது அவர்களை குறித்த என்ன சாட்சி அங்கே இருக்கும்? நாம் வாழுகிற இந்த இடம் நிரந்தரமானது அல்ல, நாம் கடந்து போகும்படி இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளிலே நம்முடைய இடம் காலியாகும் பொழுது, நம்மை குறித்து விசாரிக்கிற பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நற்சாட்சி, அவர் விசுவாசத்தோடே மரித்தார், அவர்கள் விசுவாசத்தோடே மரித்தார்கள் என்ற நல்ல சாட்சி நமக்கு இருக்குமா? அதனாலே தான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, விசுவாசத்தோடே மரிக்க வேண்டுமானால் உயிரோடு இருக்கும்போது செய்ய வேண்டியது என்ன? If we have to die in faith, what we have to do when we are alive? விசுவாசத்தோடே மரிக்க வேண்டுமானால் நாம் உயிரோடு இருக்கும் பொழுது செய்ய வேண்டியது என்ன? 13வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்துடைய முதல் பகுதியிலே, இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு. முதலாவதாக தொலைவில் இருக்கும் வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியிலே நாம் வாழும்போது விசுவாசத்தோட மரிக்க வேண்டுமானால் நாம் வாழுகிற காலத்திலே தொலைவிலே இருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். accepting the promises that are far off. நாம் வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? seeing is believing. கண் கண்டதை மாத்திரமே நான் நம்புவேன் என்று சொல்லுகிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து பேசுகிற பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரத்துடைய 24ஆம் வசனத்திலே ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன என்று கேட்கிறான். ஒரு விசுவாசியாக நாம் விசுவாசத்தோடு மரிக்க வேண்டுமானால் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய 14ஆம் வசனத்தில் இவர்கள் எல்லோரும் என்று ஒரு நபர்களை குறித்து குறிப்பிடப்படுகிறது. ஒரு சில நபர்களை குறித்து இவர்கள் எல்லோரும் என்ற பன்மை சொல்லினாலே குறிப்பிடப்படுகிறது. யார் இந்த இவர்கள் எல்லோரும் என்று கேட்டால், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை குறித்து பேசப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களை பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரம் ஆகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம்.
ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் சொல்கிறார். 12ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துடைய 7ஆம் வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் தந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். இதே ஆண்டவர் பின்பு ஈசாக்குக்கு தரிசனமாகி பின்பு யாக்கோபுக்கும் தரிசனமாகி இந்த வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறார். தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்தே இந்த வாக்குத்தத்தத்தை முற்பிதாக்கள் பெற்றிருந்த பொழுதும் அவர்களுடைய காலத்திலே அந்த தேசம் அவர்களுக்கு சொந்தமானதில்லை. அந்த தேசம் கானானியருடைய கையிலே தான் இருந்தது. முற்பிதாக்கள் தங்களுடைய வாழ்நாள் காலத்திலே அவருடைய வாக்குத்தத்தத்துடைய முழுமையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. ஒரு மிக மிக குறுகிய பங்கைத்தான் அவர்கள் அனுபவித்தார்கள். வாக்குத்தத்தின்படி ஆபிரகாமும் சாராளுக்கும் தேசத்தை நிரப்புகிற அளவுக்கு பிள்ளைகள் பிறக்கவில்லை. அவர்களுக்கு இருந்தது எல்லாம் ஈசாக்கு மாத்திரம்தான். ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது ஈசாக்குக்கு முழு தேசமும் சொந்தமாக இருக்கவில்லை. அவனுக்கு சில துறவுகளும் ஆடு மாடுகளான மந்தைகளும் மாத்திரமே இருந்ததே அன்றி எந்த தேசமும் அந்த ஈசாக்குக்கு சுதந்திரமாக இருக்கவில்லை. யாக்கோபை பார்க்கும் பொழுது தன்னுடைய 70 குமாரர்களோடு அவன் எகிப்து தேசத்துக்கு போகிறான். அவனுடைய மரணமே கூட எகிப்து தேசத்திலே தான் நடக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இந்த முற்பிதாக்கள் பெற்றிருந்தாலும் அவர்கள் பரிபூர்ணமாக அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையவில்லை. ஆனால் அவர்கள் என்ன நம்பினார்கள் என்று கேட்டால், தங்களுடைய காலங்களுக்கு பின்பதாக தேவன் சொன்னபடியே ஒரு நாளிலே அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும் என்று அவருடைய மரணம் வரையிலே அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனாலே தான் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 29 33 வரையிலே இந்த யாக்கோபு தன்னுடைய குமாரரை அழைத்து சொல்லுகிற காரியத்தை நீங்கள் படிக்க முடியும். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன். எத்தியனாகிய எப்ரோன் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் என்றே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்கப்பேலா நிலத்திலே இருக்கிறது, அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையிலே அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாம் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையிலே கொல்லப்பட்டது என்றான். 33ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளை இட்டு முடித்த பின்பு அவன் தன் கால்களை கட்டளின் மேல் மடக்கி ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுகிறான். அவர்கள் கல்லறையை மாத்திரம்தான் பார்த்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணின பெரிய வாக்குத்தத்தத்தை அவர்கள் பரிபூர்ணமாய் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் தொலைவிலே அந்த வாக்குத்தத்தம் ஒரு நாளிலே நிறைவேறும் என்று அவருடைய மரணம் வரையிலே விசுவாசித்தவர்களாக அவர்கள் மரணத்தை சந்தித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு நமக்கு அழிவில்லாத நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்திலே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒருபோதும் கெட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நித்திய ஜீவனை நீங்களோ நானோ கண்ணாலே பார்க்கவில்லை. அது தூரத்திலே உள்ள ஒரு காரியம். அந்த தொலைவிலே உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதனாலே தான் நம்முடைய விசுவாச அறிக்கையிலே கூட கடைசி அறிக்கையாக பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று நாம் விசுவாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே,
ஒரு பரலோக ராஜ்யம் என்று உண்டு என்று, அது தொலைவிலே உண்டு என்று தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, தொலைவிலே இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நம்பாதபடி இந்த பூமிக்குரியவர்களாகவே மட்டும் நாம் வாழ்ந்தோமானால் நாம் அழைக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அதற்காக அல்ல. அதனாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இதை தேவன் வாக்குத்தத்தமாகவே நமக்கு தருகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை வசனத்திலே, என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். அருமையான தேவனுடைய ஜனமே, முற்பிதாக்களுடைய காலத்திலே அந்த வாக்குத்தத்தத்தின் பூமி எப்படி அவர்களுக்கு சொந்தமாகவில்லையோ, அப்படியே பிதாவினுடைய வாசஸ்தலமும் நமக்கு உடனடியானது அல்ல, அது தொலைவிலே நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்முடைய விசுவாச கண்களாலே அதை நாம் கண்டு அதை தூரத்திலே இருக்கிறதை அணைத்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை தான் ஒரு கிறிஸ்தவனுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கை, அவன் வாழும் போதே பரலோகம் அவனுக்கு சொந்தம். ஆனால் அதை அவன் அடைவதற்கு தொலைவிலே இருக்கிற அந்த காரியத்தை அவன் நிச்சயமாக நம்பி, ஒரு நாளிலே நான் அதற்குள்ளே பிரவேசிப்பேன், என் தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி தேவன் என்னை அதற்குள்ளே சேர்த்து கொள்வார் என்று தூரத்தினுடைய வாக்குத்தத்தத்தை அணைத்து கொண்டு வாழ வேண்டிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு விசுவாசி தன்னுடைய மரணத்திலே விசுவாசத்தோடு அவன் மரிக்க வேண்டுமானால், முதலாவது தொலைவிலே இருக்கிற தேவன் கொடுத்த பரலோகம் என்ற அந்த காரியத்தை குறித்த வாக்குத்தத்தத்தை அவன் பரிபூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரியத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்துடைய 2ஆம் பகுதியிலே, பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு என்று வாசிக்கிறோம். பூமியின் மேல் அங்கீகரிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இரண்டாவதாக, ஒரு விசுவாசி அவனுடைய மரணத்தம் விசுவாச மரணமாக இருக்க வேண்டுமானால், இந்த பூமியின் மேல் வாழுகிற காலத்திலே நான் பூமியிலே அந்நியரும் பரதேசிகள் என்பதை அவன் அங்கீகரிக்க வேண்டும். acknowledging that we are strangers and pilgrims on the earth. ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி அவன் கானானை நோக்கி பயணித்தான். பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் இந்த ஆபிரகாம் நம்புகிறாவிட்டால் அவன் குடியிருந்த மெசொப்பொத்தேமியா நாட்டிலேயே அவன் தொடர்ந்து குடியிருந்திருப்பான். ஆனால் அவன் கட்டளையை நம்பினதினாலே, தேவனுடைய அழைப்பை நம்பினதினாலே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினதினாலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே ஆபிரகாம் சுதந்திரமாய் பெறப்போகிற அந்த இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டு, அவன் போகிற இடம் இன்னதென்று தெரியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று பார்க்க. பிரியமானவர்களே, வாக்குத்தத்தத்தை நம்பி ஒருவன் வாழ்வானானால் அவனுடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும். நீங்கள் கவனித்து பாருங்க, அவன் எப்படி வாழுகிறான்? அந்நியனும் பரதேசியும் போல வாழுகிறான். மெசொப்பொத்தேமியா தேசத்திலே குடியிருந்த பொழுது ஆபிரகாம் அந்நியனும் பரதேசியும் அல்ல. இப்பொழுது ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு தேசத்திற்கு அவன் போகிறான். அந்த தேசத்திலே அவன் எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால், அவன் அந்நியனும் பரதேசியுமாய் வாழ வேண்டியதாக இருக்கிறது. அவன் நிரந்தரமல்லாத குடியிருப்பாகிய கூடாரத்திலே அவன் வாழ வேண்டியதாக இருக்கிறது. கானானிய கிராமங்கள் வெளியே ஒரு சிறிய கூட்டம் பயணித்து கொண்டு போகிறது. நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்திலே இந்த ஆபிரகாம் தனியொரு மனிதனாக பயணம் பண்ணவில்லை. அந்த வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரருடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த சம்பத்தை எல்லாம் ஆரானிலே சவதரித்திருந்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்கிறார். அவர்கள் ஒரு கூட்டமாக போகிறார். இந்த கானான் தேசத்திலே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தார், அந்த மக்கள் இவர்களை பார்த்து, யார் இந்த பரதேசி கூட்டம்?
ஒரு கூட்டம் கிளம்பி வருது, அவங்களுக்கு சொந்த அட்ரஸ் இல்லை, எங்கேயோ ஆண்டவர் ஒருத்தர் சொல்லிட்டாரு, அதனால புறப்பட்டு போறோம்னு வர்றாங்க. பொண்டாட்டியை கூட்டு வர்றான், கூட ஆளுங்க வர்றாங்க, ஆடு மாடு வருது. இவர்கள் யார்? யார் இந்த கூட்டம்? யார் இந்த பரதேசிகள்? எங்கிருந்து வருவார்கள்? ஏன் இங்கே வந்திருக்கிறார்கள்? நம்மை போல இல்லாமல் இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி அந்த மற்ற ஜனங்களுக்கு உண்டாகிறது. ஒரு கிறிஸ்தவன் பரதேசியும் அந்நியன் போல இந்த பூமியிலே வாழுவானால் புறஜாதியார் மத்தியிலே ஒரு கேள்வி வர வேண்டும். Why they are not like us? Why their belief system is not like us? ஒரே ஒரு விடை தாங்க இருக்கு, அவர்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வருகிறான். இந்த யோசேப்பு அன்றைக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே பிரதம மந்திரியாக அந்த எகிப்து தேசத்திலே இருக்கிறான். அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அந்த வல்லமை பொருந்திய ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகிறான். அப்பொழுது இந்த பார்வோன் இந்த வயதான தாத்தாவா இருக்கக்கூடிய இந்த யாக்கோபை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆதியாகமம் 47 அதிகாரத்துடைய 8 வசனத்திலே பார்வோன் அந்த யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன? சிம்பிள் கொஸ்டின். இன்னைக்கு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வாட் இஸ் யுவர் ஏஜ், வயசு என்னம்மா, ஏதோ ஒரு எண்ணிக்கையே சொல்லும், இதுதாங்க என் வயசு, 7 10 ஏதோ ஒன்று வயசை சொல்லும். ஆனால் இவ்வளவு முதிர்ந்த வயதுள்ள யாக்கோபுடைய பதில் என்ன என்று பார்ப்பீர்களானால் ஆதியாகமம் 47:9 பாருங்கள். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சித்த நாட்கள் 130 வருஷம். இத்தனை ஆண்டுகள் நடந்து பிள்ளைகளை பெற்று எத்தனையோ சம்பாத்தியத்தை சம்பாதித்து வாழ்க்கையினுடைய பல அனுபவங்களை பார்த்த யாக்கோபு சொல்கிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனோடே சொன்னார். யாக்கோபு சொன்ன, நான் பரதேசிங்க, எங்க அப்பா பரதேசிங்க, எங்க தாத்தா அவரும் பரதேசிங்க. இன்னைக்கு யாராவது இன்னைக்கு நம்மளை அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா? இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல போறீங்க, ஹூ ஆர் யூன்னு கேட்டா, எங்க அப்பா யாரு தெரியுமா, எங்க தாத்தா யாரு தெரியுமா, நாங்க ராயல் ஃபேமிலி தெரியுமா, திவான் பகதூர் குடும்பம் தெரியுமா, இப்படி போன்றதுதான் நாமளே இன்னைக்கு பெருமை பாராட்டு. அன்றைக்கு யோசேப்பினுடைய தகப்பனாய் இருந்த அந்த யாக்கோபு பார்வோனுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறான். Have you ever considered it? இந்த பதில் இன்னைக்கு நம்முடைய இடத்துல இருக்குதாங்க. எனக்கு 4 ஏக்கரா பூமி இருக்கு, எனக்கு அங்க வீடு அங்க இருக்கு, என்னுடைய ஜாப் இது, இப்படி நாம் நம்மை அறிமுகப்படுத்துகிற கிறிஸ்தவர்களா இருக்கிற வரைக்கும் நாம் பரலோகத்தை நோக்கி போகிறோம் என்ற அறிக்கையை நாம செய்ய முடியாது. உலகம் நாம பரலோகத்தை நோக்கி போகிறவர்கள் என்றதை நம்மளே அவர்கள் காண முடியாது. பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசி என்று அறிக்கையிட்டார்கள். ஒரு பரதேசியினுடைய இடம் என்ன தெரியுமா? கூடாரம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் ஒரு கூடாரம் மாத்திரம்தான். இது அஸ்திபாரம் உள்ள நகரம் அல்ல. இதைத்தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1-2 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல், பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கும். நம்முடைய நோக்கம் எல்லாமே இந்த உலகத்துக்குரிய சிந்தை அல்ல, பரலோக வாசஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்ற சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம். காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தார் அல்ல, நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. அதனாலதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 39 சங்கீதம் 4-5 வசனத்திலே சொல்கிறான், கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் நான்
என் நாட்கள் எவ்வளவு அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்கள் 4 விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுசு உம்முடைய பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயை என்பது நிச்சயம். இந்த உலகம் கடந்து போகிற உலகம் என்பதை போலவா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்ம மரணத்தின் தருவாயிலே அல்லது ஒரு மரண வீட்டிலே நாம் பேசுகிற பேச்சுக்கும் மரணத்துக்கு முன்பாக நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் எங்கேயாவது சம்பந்தம் இருக்குதா? உண்மையாகவே அப்படியே வாழ்ந்தார்களா? இல்லைங்க. 2 வார்த்தைக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்லி we satisfy ourselves and go off from this place. பட் வாழுகிற காலத்திலே நானும் நீங்களும் பரலோகத்துக்கு உரியவனாக வாழ வேண்டுமானால் இந்த பூமியிலே அந்நியரும் பரதேசியும் என்ற அறிக்கை நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 39:12 பாருங்க. அதே சங்கீதத்திலே அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாய் இராதேயும். என் பிதாக்கள் எல்லோரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியும். எங்க அப்பாவும் அந்நியனும் பரதேசியும், நானும் அந்நியனும் பரதேசியும். என் பிள்ளைகளும் யார் தான்? என்னங்க பிரதர் சொல்லிட்டீங்க இப்படி? எவ்வளோ பெரிய காலேஜில் என் பையனை சேர்த்துருக்கேன், எவ்வளவு 10-20 வருஷத்துக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன், அமெரிக்கா விசாவுக்காக காத்திருக்கிறேன். நீங்கள் அந்நியனும் பரதேசிங்கன்னா எப்படி பிரதர்? வேதம் அதைத்தாங்க சொல்லுது. அது எந்த நாட்டில் வேணா நீங்கள் இருங்க, எங்கே வேணா இருங்க, ஆனால் இந்த பூமி நாம் அந்நியனும் பரதேசியும் இடம். அதனால தான் பேதுரு தம்முடைய நிருபத்திலே தேவனுடைய ஜனங்களை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். 1 பேதுரு 2:10-11 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நீங்கள். பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்கு முன், அதாவது கிறிஸ்துவுக்கு பின்பாக 130வது ஆண்டிலே BC 130, இந்த 130வது ஆண்டிலே ஒரு எழுதப்பட்ட ஒரு கடிதம் ஒரு மியூசியத்திலே இருக்கிறது. அந்த மியூசியத்திலே இருக்கிற அந்த கடிதத்திலே அதுக்கு பேர் எபிசல் ஆஃப் மெத்தாதிஸ் ஆஃப் டயக்னோட்டிஸ் என்கிறவருடைய கடிதம் தான் அது. அந்த கடிதம் ஒரு நீண்ட கடிதம். அதில் கிறிஸ்தவர்களை பற்றி எழுதியிருக்கிற காரியங்களில் 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, they live in their own countries as though they were only passing through. அவர்கள் தங்களுக்கான தேசத்தில் கடந்து போகிற வழிப்போக்கர்களை போல வாழுகிறார்கள். இரண்டாவது, any country can be their homeland, but for them their homeland, whatever it may be, is a foreign country. எந்த தேசமும் அவருடைய சுய தேசமாய் இருந்தாலும் அந்த தேசத்தில் அந்நிய தேசத்தில் வாழ்வது போலவே அவர்கள் வாழுகிறார். மூன்றாவதா, they live in flesh but they are not governed by the desires of their flesh. அவர்கள் சரீரத்திலே வாழ்கிறார்கள், ஆனால் சரீரத்தின் இச்சைகளின்படி ஆளப்பட்டு வாழுகிறவர்கள் அல்ல. கிபி 130வது ஆண்டில் எழுதப்பட்ட கடிதத்திலே கிறிஸ்தவர்களை குறித்த குறிப்பு இது. 2021 இந்த கடிதத்தை, இப்படி ஒரு கடிதத்தை எவனாவது எழுதினா ஊரே சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். How far we are gone from நம்முடைய பரம தரிசனத்தை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போயிட்டோன்னு கவனிச்சு பாருங்க. சங்கீதம் 119:19 பூமியிலே நான் பரதேசி, உம்முடைய கற்பனைகளை எனக்கு மறையாதே. அதே 119:54 நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதமாயின என்று அவன் எழுதுகிறான். விசுவாசத்தோடு மரிக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே நாம் வாழுகிற வாழ்க்கை அந்நியனும் பரதேசியும் என்ற வாழ்க்கையை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அதே 11ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் பாருங்க. 16 முதல் பகுதி வரைக்கும்,
இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல. மூன்றாவதாக, நாம் எதை நாடி போகிறோம் என்று வெளிப்படையாக தெரிய வேண்டும். authenticating where we are heading. எதை நோக்கி நாம் போகிறோம்? வாயினுடைய அறிக்கை மாத்திரமல்ல, அது நம்முடைய நடவடிக்கைகளிலே இருக்க வேண்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்கிற அந்த முற்பிதாக்கள், அவர்களுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனால் அவருடைய ஐஸ்வர்யத்தை அவர்கள் பயன்படுத்தி தேவன் வாக்கு பண்ணாத நிலத்திலே அவர்கள் இடங்களை வாங்கவில்லை. அஸ்திபாரம் உள்ள கட்டடங்களை அவர்கள் கட்டவில்லை. அவர்கள் குடியிருந்ததெல்லாம் கூடாரங்களிலே குடியிருந்து தேவன் வாக்கு பண்ணினார், அந்த இடத்திற்கு நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் என்று தங்களுடைய செய்கைகளினாலே அவர்கள் தெரியப்படுத்துகிறார். பாருங்க, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே இந்த ஆபிரகாம் தன்னை குறித்து என்ன பேசினான் என்று கேட்டால், நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அந்த தேசத்தில் இருந்த அந்த ஏத்தினுடைய புத்திரர் என்ற அந்த ஜனக்கூட்டத்தார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்திலே, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. யூ ஆர் பிரின்ஸ் எமங் அஸ். ஒரு ராஜகுமாரன் அல்லது ஒரு பிரபுவை போல இருக்கிற ஒருவன் தன்னுடைய வாயினால எனக்கும் செல்வம் இருக்கையா, எனக்கும் ஆடு மாடுகள்லாம் இருக்கையா, உங்களுக்கு நான் இளைச்சவன் அல்ல என்று அவன் சொல்லவில்லை. அவன் சொன்னதெல்லாம் நான் அந்நியனும் பரதேசியுமா இருக்கேன். தங்களுடைய செய்கைகளினாலே வெளிப்படுத்துகிறான். ஈசாக்கு கேராரூர்ல இருக்கிறான். அந்த தேசத்தில் விதைக்கிறான். அவன் 100 மடங்கு பலன் பெறுகிறான், ஐஸ்வர்யவன் ஆகிறான், வர வர விருத்தி ஆகிறான். அப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. 26ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு குடியிருந்தான். 100 மடங்கு விளைச்சல் பெற்றவன், வர வர விருத்தியானவன், எல்லா செல்வங்களையும் கையிலே வைத்திருந்தவன், அவன் கூடாரத்திலே குடியிருக்கிறவனாக இருக்கிறான். அந்த ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, இவ்வளவு வசதி இருக்கு, இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, ஏன் இந்த ஆள் ஒரு அஸ்திவாரம் உள்ள ஒரு வீட்டை இன்னும் கட்ட மாட்டேங்கிறான்னு கேட்டா, இது என்னுடைய நகரம் அல்ல, தேவன் வாக்கு பண்ணின இடத்திற்காக நான் காத்திருக்கிறேன் என்று செய்கைகளினாலே அவர்கள் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, இந்த யோசேப்பு பார்வோன் இடத்துல கேட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருப்பதற்கு அந்த கோசோன் என்கிற அந்த நாட்டை அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமம் 47:11 பார்வோன் கட்டளையிட்டபடி யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியிருப்பான். மகனாகிய யோசேப்பு இந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கிற பொழுதுதான் இந்த யாக்கோபுடைய மரணம் நேரிடுகிறது. அந்த யாக்கோபுடைய அடக்கம் மாத்திரம் அந்த எகிப்து தேசத்திலே நடந்திருக்குமானால், நான் மரணத்தை அங்கே நடந்துச்சு, என்னுடைய அடக்கத்தை நீங்க எகிப்து தேசத்திலே வைத்திருங்கள் என்று சொல்லியிருந்தால், இன்னைக்கு இந்த யாக்கோபுக்கு ஒரு பிரமிடை கட்டியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு செல்வாக்கு இருந்த யோசேப்புக்கு. ஆனா அந்த யாக்கோபு என்ன சொல்லிட்டு செத்தார்னு கேட்டா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 29-30 பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட போகிறேன், ஏத்தியனாகிய எப்ரோனின் நிலத்துள்ள குகையிலே என் பிதாக்கள் அண்டையிலே என்னை அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு அந்த குகை கானான் தேசத்து மம்ரேக்கு எதிராகிய மக்கபேலா என்ற நிலத்திலே இருக்கு. எனக்கு ஒரு பிரமிட்டை கட்டுங்கன்னு சொல்லியிருந்தா நிச்சயமா கட்டியிருப்பாங்க அன்னைக்கு. ஆனா அவனுடைய மரணத்துக்கு பின்பாக எவ்வளவு பெரிய கல்லறை எனக்கு இருக்கிறது என்பது அல்ல அங்கே உள்ள பிரச்சனை. இன்னைக்கு நம்ம கல்லறை கட்டுறதுலேயே பெரிய கிறிஸ்தவங்களாயிட்டோம். எங்க கல்லறை பாரு எப்படி இருக்கு, எங்களுக்கு பிரமிட் வேணாப்பா, அங்கே ஏற்கனவே தேவன் நியமித்த இடத்துல இருக்கிற இடத்துக்கு நான் போனா போதும் என்று அவனுடைய வார்த்தையினால் மட்டுமல்ல செய்கைகளினாலும் அவர்கள் அறிக்கையிட்டார்கள். காரணம் என்ன?
நாங்கள் போகிற தேசம், அந்த தேசத்தை நாடி போகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டிய காலம் வருகிறது. இந்த ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த பெண் பார்க்க வேண்டிய காலம் வருகிறது. இந்த பெண் பார்க்க காலம் வருகிற பொழுது அவன் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலெயாசரை அழைத்து அவனிடத்திலே ஒரு கட்டளையை கொடுக்கிறான். அந்த கட்டளையை கொடுத்து, என்னுடைய இனத்தாரிடத்திலே போய் இந்த ஈசாக்குக்கு நீ பெண் பார்த்து கொண்டு வா என்று அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 24:5 அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்திற்கு வர மனதில்லாமல் இருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்குத்தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமா? இந்த ஊழியக்கார ஒரு கேள்வி கேட்கிறான். நீங்க சொன்ன மாதிரி நான் போற ஆண்டவரே, அந்த பெண்ணை நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, பொண்ணு நல்லா இருக்கு, பையனை அங்க கூட்டிட்டு போயிடலாங்களா? ஆபிரகாமுடைய பதிலை கவனித்து பார். 24:6 அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 24ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தில், பெண் உன் பின்னே வர மனதில்லாமல் இருந்தையாளாகில் அப்பொழுது நீ இந்த ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம். எந்த தேசத்தை விட்டுட்டு வந்துட்டனோ அந்த தேசத்துக்கு நானோ என்னுடைய சந்ததியோ திரும்பி போக கூடாது என்பதிலே ஆபிரகாம் உறுதி உள்ளவனாய் இருந்ததனாலே தான் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே, ஆனால் அதற்கு போவதற்கு அவர்களுக்கு சந்தர்ப்பமும் சமயமும் கிடைச்சிருக்கும். பரலோகத்தை நோக்கி போறோம், ஆனா அப்பப்ப விட்டு வந்த இடத்தையும் திரும்ப திரும்ப போய் பார்த்துட்டு வர்ற கிறிஸ்தவங்களா இருக்கிறோமா? கொஞ்சம் முன்னேறி போறோம், கொஞ்சம் அந்த பாவத்தையும் கொஞ்சம் போய் டச் பண்ணிட்டு வர்றோமா? விட்டு வந்த தேசத்தின் மேல இருந்த பற்று இன்னும் போக முடியாம இருக்குதா? ஞாயிறு ஆராதனை கூட வர முடியல, ஏங்கன்னு கேட்டா சொந்தக்காரன் வந்து பத்திரிகை வச்சுட்டான், காதுகுத்துக்கு போக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இன்னும் பரலோகத்தை நோக்கி போறதுக்கு இருக்கிறாங்க. அருமையான தேவஜனமே, விட்டு வந்த தேசத்தை விட்டு வந்தோம். அதனால தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுகிறோம். மேலானவைகளை நாடுகிறோம் என்று எப்படி தெரியப்படுத்துகிறோம்? பழைய மனுஷனை களைந்து போட்டதனால நாம் தெரியப்படுத்துகிறோம். முற்காலத்தில் இருந்த குணாதிசயங்களை விட்டதனாலே தெளிவுபடுத்துகிறோம். பழைய காரியங்கள் அழிந்து போனது என்பதை மற்றவர்கள் காண்கிறதுனாலே நாம் பரலோகத்தை நோக்கி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறோம். அருமையான தேவ ஜனமே, விசுவாசத்தோடு நாம் மரிக்க வேண்டுமானால், நம்முடைய மரணம் விசுவாச மரணமாக இருக்க வேண்டுமானால், நாம் எதை நாடி போக வேண்டும் என்பதை தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக 16ஆம் வசனத்தை பாருங்க. அதையல்ல, அதில் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நான்காவதாக, நாம் பரலோகத்தில் விசுவாசத்தோடு மரித்து பரலோகத்துக்கு போகிறவர்கள் என்று அறியப்பட வேண்டுமானால், தேவன் நமக்கு எதை ஆயத்தப்படுத்தினாரோ அதை மேன்மையாக எண்ண வேண்டும். appreciating what God has prepared for us. தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்கள் சந்தித்த அந்த ஜனங்களுடைய வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபடவில்லை. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அந்நிய ஜனங்கள் மத்தியிலே தான் வாசமாயிருந்தார். அந்த அந்நிய ஜனங்களுக்கு வழிபாட்டு முறைகள் இருந்தது. இந்த வழிபாட்டு முறைகளிலே அவர்கள் ஈடுபடாமல் மேன்மையான தேசத்தை வாக்கு பண்ணின தேவனையே தொழுது கொண்டார்கள். அதற்காக அவர்கள் வெட்கப்படவில்லை. They were literally minorities in that land. அந்த தேசத்திலே அவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஜனங்கள். ஆனால் அவர்களை கவனித்து பார்த்தில்லானால் அவர்கள் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொள்கிறதிலே எந்த சமரசமும் அவங்க செய்து கொள்ளவே இல்லை. தேவன் ஆயத்தப்படுத்தின இடத்தை நோக்கி போகிறவர்கள்
தேவன் எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறத உயர்வாக நினைக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்தார்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமாகிய மோரே என்னும் சமபூட்டி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றான். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். கானானிய தேசத்துல தாங்க அவனுடைய வழிபாடு. கானானிய வழிபாடை அவன் செய்யல, கர்த்தருக்குரிய வழிபாடை அவன் செய்கிறான். நீங்கள் ஈசாக்கை குறித்து கவனிப்பீர்களானால் நீங்கள் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் பாருங்க. ஈசாக்கு அங்கே இருந்து பேர்சபாவுக்கு போகிறான். அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். 25வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அவன் விதை விதைத்த தேசம் அவனுடைய தேசம் அல்ல, அவன் துறவு வெட்டின இடங்கள் அவனுடைய இடங்கள் அல்ல. ஆனால் அங்கேயும் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு அவன் வெட்கப்படவே இல்லை. யாக்கோபை கவனித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே யாக்கோபும் அவனோடே கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். அந்த தேசம் இன்னும் அவர்களுக்கு சொந்தமாகவில்லை. அந்த சொந்தமாகாத தேசத்திலும் கூட இவர்தான் எங்களுடைய தேவன் என்று அவர்கள் அறிக்கை இடுவதற்கும் அவரை வழிபடுவதற்கும் அவருக்காக பலிபீடம் கட்டுவதற்கும் அவர்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த பூமிக்குரிய இடத்திற்காக கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக வெட்கப்பட்டிருப்பார். அந்த பெரும்பான்மை ஜனத்தோடு ஒத்து வாழ்ந்தா தான் நாமளும் பிழைக்க முடியும்னு ஏதோ ஒரு வழிபாட்டை செய்திருப்பார்கள். இந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது அல்ல, தேவன் எனக்கு மேலான ஒரு இடத்தை ஆயத்தப்பட்டிருக்கிறார், அந்த மேலான இடம் நிச்சயமாகவே அது மேலான இடம் என்று அவர்கள் கருதினாலே தேவனை ஆராதிக்கிறதிலே there was no compromise at all. பிரியமானவர்களே, திரும்பி பாருங்க, சபையை பாருங்க. 2 மாசமா ஆராதிக்க முடியல, சபை திறந்தாச்சு. Where the rest of the people? Where are they? எங்க போயிட்டாங்க? இந்த சபைக்குரிய மக்கள் எங்க? இந்த சபைக்குரிய மக்கள் எங்க? நேற்றைய நாள் 3 நாள் பெங்களூர்ல இருக்கேன். நேற்று இரவு 8 மணிக்கு வந்து பெங்களூர் திருச்சபையில் செய்தி கொடுக்க, பாஸ்டர் நாளைக்கு சண்டே இருந்து செய்தி கொடுத்துட்டு போங்க. இல்லைங்க, 3வது வாரம் இந்த இடத்துல நான் செய்தி கொடுக்குறேன், வர்றேன்னு கிளம்பி வந்து. ஆராதிக்கிறதுக்கு ஜனங்கள் எவ்வளவோ ஆவலா இருக்கிற இடங்கள் தெரியுமா? இன்னைக்கு பழகி போச்சு. 2 மாசம் ஆன்லைன்ல பார்த்தோம், இன்னைக்கு பார்த்துருவோம், இன்னும் கொஞ்சம் உறங்குவோம். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான், சிஸ்டர் நேற்று நியூஸ் பார்த்தனே, சர்ச்செல்லாம் துறக்கலான்னு சொல்லிட்டாங்களே, நீங்க போகலையா சிஸ்டர்? அது பாருங்க, ஆன்லைன்லயே நாங்க பார்த்துக்கலான்னு சபையும் அனுமதி கொடுத்தாங்க. போ, சபை மேலே பழிய போடு. நாம தான் பரலோகத்தை நோக்கி போறோம்னு அறிக்கை எடுக்கிறோங்களா? எதங்க இன்னைக்கு காட்டுறோம்? எதன் மூலமா பரலோகத்தை நம்ம போறோம்? தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணின இடத்து ஆராதனைக்குரிய இடம். இந்த இடத்துல நான் ஆராதிக்க பழகலைன்னா அங்க போய் என்ன செய்ய போறேன்? அங்க போய் என்ன செய்ய போறேன்? ஐயாவை குறித்த கூட்டத்தில் அன்னைக்கு கடைசியா பேசின அந்த பாஸ்டர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொன்னார். ஐயா இங்கே தேவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார், இப்பொழுது இடத்தை மாத்திரம் மாற்றி இருக்கிறார், அங்கே அவருடைய சேவையை தொடருகிறார். என்ன நல்ல சாட்சி பாருங்க, என்ன நல்ல சாட்சி. நாம என்ன சாட்சியோட படுக்க போறோம்? முடிஞ்சா போவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு, இல்லைன்னா வீட்டில் படுத்துப்பாங்க அப்படிங்கிற பக்கத்து வீட்டுக்காரருடைய சாட்சியோடய நாம மரணம் அடைய போறோம். அந்த மரணம் தான் நமக்கு ஏற்படுமா?
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களை குறித்து வேதம் எழுதுகிறது. அந்நிய தேசத்தில் வாழ்கிறார்கள், சிறுபான்மையினராக வாழ்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அவர்கள் பலிபீடம் கட்டி தொழுவதற்கு எந்த இடத்திலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆசாபின் சங்கீதம் ஆகிய 73ஆம் சங்கீதத்திலே நாம் எதை வாசிக்கிறோம்? 73வது சங்கீதம் 24, 25 வசனங்களை பாருங்க. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்திலே உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. பாட்டு நல்லா இருக்கு, பாடல் நல்லா தான் இருக்கு. ஆனால் அந்த பாடலுக்கு உரியவனாக நம்ம வாழ்கிறோமா பிரியமானவர்களே? நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இடத்துல, ஆண்டவரே இப்போ இந்த இடம் நல்லா இருக்கு, நான் விளைவிச்சு நான் 100% ஈல்டு எடுத்துட்டேன், 100 மடங்கு பலனை அனுபவிச்சிட்டேன், கொஞ்சம் வாக்குத்தத்த இடத்த மாற்றி இந்த இடத்துல கொஞ்சம் லேண்டை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டாங்களா? இந்த இடம் கொஞ்சம் வளப்பமான பூமியா இருக்கு, நான் இங்கே உட்கார்ந்துக்க ஆண்டவரேன்னு கேட்டாங்களா? இந்த இடத்துல ஆடு மாடு எனக்கு பெருகிச்சு, என்னத்தை இந்த மந்தையை ஓட்டிக்கிட்டு நீங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் போறது, இங்கேயே இடத்த கொஞ்சம் மாற்றி கொடுங்க. இல்லை இல்லை இல்லை, தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற மேலான இடம் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனால தான் நீங்கள் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். நமக்கு ஒன்று தெரியணும் பிரியமானே, ஒரு இடத்தை தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி இருப்பாரானால் there is no other place best other than that. அதை காட்டிலும் சிறந்த இடம் என்று ஒன்று இருக்கவே முடியாது. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனால தான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9 பவுல் சொல்கிறார், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அருமையான தேவனுடைய ஜனமே, பத்மு தீவிலே யோவான் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு சிறை கைதியாக, அவர் அதாவது குற்றுயிரும் கொலையுருமா தான் இருக்கிறாங்க. அப்பொழுது தேவனுடைய ஒரு தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்படுது. ஒரு சிறிய பரலோக தரிசனம் அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2-4 வரை உள்ள வசனங்களை பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த பர்வதத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். 4ஆம் வசனம், அவருடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஒரு சாம்பிள் மட்டும் சொல்றாரு. தேவன் ஆயத்தப்படுத்தின இடம் எவ்வளவு மேன்மையான இடம் என்பதற்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லுகிறார். அங்கே அலறல் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை, அங்கே பழைய காரியங்கள் இல்லை என்று சொல்லு. ஒரு கிறிஸ்தவனாக தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம், தேவனை அஸ்திபாரத்தை கட்டி எழுப்பின அந்த நகரம், அதை நான் மேன்மை உள்ளதாக எண்ணுவேனானால் இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு அற்பம் பிரியமானவர்களே. If you are not appreciating what God has prepared for you, you will always have the earthly thinking. இந்த பூமியை குறித்த சிந்தனையோடு தான் நீங்களும் நான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இல்லாட்டி இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? பரலோகம் என்பது ஒரு கற்பனை. அது அந்த நடு நாட்களில், அதாவது மத்திய காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை என்று இன்றைக்கு எழும்புகிற நவீன கிறிஸ்தவ காரியங்கள்லாம் இருக்கு. நவீன விவாதங்கள் இப்படி போய்கொண்டு இருக்கிறது. இதை நம்புகிற கூட்டத்தார், ஏன்னா அதிமேதாவி அறிவியலிகள்லாம் வந்துட்டாங்க பாருங்க. இந்த முறை நம்ம நாட்டில் அதிமேதாவி கிறிஸ்தவெல்லாம் வந்துட்டாங்க. நரகம்னு ஒன்றும் இல்லை, பரலோகம்னு ஒன்றும் இல்லை,
எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க, என் இயேசு நரகம் இருக்கு சொன்னால் அது இருக்கிறது, என் இயேசு பரலோகம் இருக்கிறது என்று சொன்னால் அது இருக்கிறது. அது மேன்மையானது என்று நான் எண்ணுவேனானால் என்னுடைய பயணத்தை அதை நோக்கி நான் போவேன். அதனால தான் அந்த ஜிம் ரீவ்ஸில் திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம் என்கிற அந்த பாடலில் ஒரு வரி என்ன சொல்றது தெரியுமா? திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் மை ஹோம், ஜஸ்ட் ஓவர் இன் த க்ளோரி லேண்ட் we will live eternally, the saints on every hand are shouting victory. அதுக்கு ஒரு வைத்த பேர் க்ளோரி லேண்ட், மகிமை உள்ள தேசம். அருமையான தேவனுடைய ஜனமே, விசுவாசத்தோடே மரிக்க வேண்டுமானால், நீங்க செத்த பிறகு 4 பேர் இவர் விசுவாசத்தோடே மரித்தார் என்று சாட்சி சொல்ல வேண்டுமானால் 4 காரியங்களை நீங்கள் கவனிங்கள். தொலைவிலே இருக்கிற வாக்கு தத்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும். பூமியின் மேலே அந்நியர்களும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு நீங்கள் வாழ வேண்டும். நாம் எதை நாடி போகிறோம் என்பதை உலகத்தார் காணும்படியாக நாம் வாழ வேண்டும். தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற இடம் மேன்மையானது என்று நம்முடைய எண்ணத்திலே அது பதிந்திருக்க வேண்டும். Accepting the promises that are far off, acknowledging that we are strangers and pilgrims on this earth, authenticating where we are heading, appreciating what God has prepared. பிரியமானவர்களே, பரலோகத்தை குறித்த பிரசங்கத்தை கேட்கறதுக்கு யாரும் சாக வேண்டிய அவசியமும் இல்லை, யாருடைய நினைவு நாளும் வர வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவனுடைய தினந்தினமும் அவனுடைய எண்ணம், எனக்காக தேவன் ஆய்த்திருக்க வாசஸ்தலம், அதை நான் போவதற்கு எந்த நிமிடத்தில் என்னுடைய இடம் காலியாகலாம், எந்த இடத்திலும் அந்த இடத்திற்கு நான் அழைக்கப்படலாம், எந்த நேரத்திலும் என்னுடைய மூச்சு காற்றை தேவன் நிறுத்தலாம், என்னுடைய சுவாசம் அவருடைய கையில் இருக்கிறது, அவர் இப்பொழுது நிறுத்துவாரானால் அந்த பரலோகத்துக்கு நான் ஆயத்தம் உள்ளவனாக இருக்கேன். இந்த கேள்வியை நாம் இன்றைக்கு கேட்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசத்தோடு மரிக்க வேண்டுமானால் ஜீவனுள்ள நாட்களிலே நாம் செய்ய வேண்டியது என்ன என்ற 4 காரியங்களை நாம் சிந்தித்தோம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கிறிஸ்தவ வட்டாரத்திலே பரலோக சிந்தனை அற்றுப்போய்க் கொண்டிருக்கிற வேளையிலே எபிரேய நிருபத்தை எழுதினவன் முற்பிதாக்களுடைய காரியத்தை எங்களுக்கு காண்பித்து அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட நிலத்திற்காக எவ்வளவு தூரம் உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு பாடத்தை இந்த காலை வேளையிலே நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உலகத்தின் பாரங்களினாலும் உலகத்தினுடைய வேதனைகளினாலும் உலகத்தினுடைய இருக்கிற எல்லா கஷ்டங்களினாலும் ஆண்டவரே, நாங்கள் பரலோக சிந்தனை அற்றவர்களாய் இன்றைக்கு இருப்போமானால் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உயிர்ப்பித்து நாங்கள் நாடி போகிறது பரலோகம் என்பதை எங்கள் வார்த்தையாலும் எங்கள் வாழ்க்கையாலும் எங்கள் விசுவாச ஜீவியத்தினாலும் நாங்கள் காண்பிக்கத்தக்க கிறிஸ்தவர்களாய் எங்களை மாற்றும். உம்முடைய தயவுள்ள கரம் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இருதயத்தில் நீர் பதிப்பிக்கும்படியாக அடியான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தயவுள்ள கரங்கள் தாங்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.